Welcome you all to Term 3 4th Standard Social Science class. In this video, we are going to know about Unit 1 Tamils around the world. This is our part 1 video. In this lesson, we are going to know about what are the countries that Tamils live in, the culture of Tamils in different countries. What are the countries that have Tamil in their official language or currency? ஸோ நம்ம இந்த லெசனில் எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து தமிழன் வந்துட்டு வாழ்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரீஸில் தமிழ் பீப்புள்ஸோட கல்ச்சர் எப்படி இருக்குது, அண்டு எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்துட்டு தமிழ் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் அவங்க கரன்சியில் தமிழ் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். Introduction. Ancient Tamil Nadu shared its boundaries with the sea on 3 sides. We had trade and cultural relation with many countries like Egypt, China, Myanmar, Japan, Rome and many more. We had trade contact with the West from 3rd century BCE. Many ships that sailed to China and Southeast Asia used our ports. Rajendra Chola's naval expansion helped to expand our trade and cultural relation to the east. அதாவது பண்டைய தமிழ்நாடு வந்துட்டு எல்லைகள் வந்துட்டு 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருந்துச்சு. எகிப்து, சைனா, மியான்மர், ஜப்பான், ரோம் இது மாதிரி நிறையா கண்ட்ரீஸ் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரேட் அண்ட் கல்ச்சுரல் ரிலேஷன் வந்துச்சு. ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா வணிக தொடர்பு வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கு நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட 3rd century பிசியிலேருந்து, பிசி அப்படின்னா என்னென்னா பிஃபோர் கிறிஸ்ட், பிசிஇ அப்படின்னா என்னென்னா பிஃபோர் காமன் எரா. 3rd centuryயில் இருந்தே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட என்ன பண்ணுறாங்க ட்ரேட் கான்டாக்ட் வச்சுருந்தாங்க. சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போகிற ஷிப்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க போர்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. போர்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா துறைமுகங்கள். அந்த கப்பலில் இந்த துறைமுகத்தில் தங்கி மறுபடியும் போகிற மாதிரி பண்ணாங்க. ராஜேந்திர சோழோட கடற்படையெடுப்புனால என்னாச்சு அப்படின்னா ட்ரேட் அண்ட் கல்ச்சுரல் ரிலேஷன் வந்துட்டு ஈஸ்ட் சைடு வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சுது. Sri Lanka. Sri Lanka is home to many Tamils. There are 2 groups of Tamils living there. The first group is of people living in Sri Lanka. These people are called Sri Lankan Tamils. The other is group of Tamils who moved from India to Sri Lanka. They are called Indian Tamils. They moved during 19th century to work in the tea plantation. ஸ்ரீலங்காவில் வந்துட்டு நிறைய தமிழ் மக்கள் வந்து வாழ்கிறாங்க. ஸ்ரீலங்காவை வந்துட்டு ஹோம் டு மெனி தமிழ் பீப்புள்ஸுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 2 types ஆஃப் தமிழ் பீப்புள்ஸ் வந்துட்டு வாழ்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் தமிழ் பீப்புள்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அங்கே ஸ்ரீலங்காவில் வாழ்கிறவங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் தமிழ் பீப்புள்ஸ் வந்துட்டு இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு மூவ் பண்ண, அதாவது இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போன தமிழ் மக்களை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எந்த செஞ்சுரியில் மூவ் பண்ணாங்க அப்படின்னா 19th centuryயில் தான் மூவ் ஆனாங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே டீ தோட்டத்தில் வந்துட்டு வேலை செய்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா 19th centuryயில் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து மூவ் ஆனாங்க. Tamil is also an official language of Sri Lanka. ஸ்ரீலங்காவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக தமிழும் இருக்குது. கோணேஸ்வரம் டெம்பிள் it has 1000 pillar. It is considered one of the richest and most visited temples in Asia. இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் என்னது கோணேஸ்வரம் டெம்பிள். இதில் வந்துட்டு 1000 pillars வந்துட்டு இங்கே இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிச்சஸ்ட் அண்டு மோஸ்ட் விசிட்டட் டெம்பிள் இன் ஏஷியா. ஏஷியாவிலேயே மிக அதிக அளவு பணக்கார மற்றும் அதிக மக்கள் வந்து போய் பார்க்கக்கூடிய டெம்பிளாக வந்துட்டு இந்த கோணேஸ்வரம் டெம்பிள் வந்துட்டு இருக்குது. ஓகே, இதுதான் என்னது, இந்த கரன்சி தான் என்னது, ஸ்ரீலங்கன் கரன்சி. ஸ்ரீலங்கனோட அவங்களோட ரூபாய் நோட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சைடில் பாருங்களேன், 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இலங்கை மத்திய வங்கி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க, தமிழ்லையும் எழுதியிருக்காங்க. Next, do you know பாருங்க, Tamil is an official language in 3 countries, namely India, Sri Lanka and Singapore. தமிழ் வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னா இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் சிங்கப்பூர், இந்த 3 கண்ட்ரீஸ்லேயும் தமிழ் வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக வந்து இருக்குது. Next country, Malaysia. Malaysia is a peninsula located in Southeast Asia. The relation between Tamil Nadu and Malaysia has existed for more than 2000 years. In ancient times, Tamil ships reached the modern Malaysian state of Kadaram in Tamil. Tamils influenced the cultural and political nature of Malaysia at the time of Pallava and Cholas. Chinese traveler I Ching records that there was regular transport from Nagapattinam to Kedah. Malaysia is one of the peninsula country. Peninsula means the land is 3 sides is covered by water and 1 side is covered by land. It is called as peninsula. It is located in Southeast Asia. Tamil Nadu and Malaysia have the relationship between more than 2000 years. 2000 years-ஆகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் மலேசியாவுக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இருந்திருக்கு. தமிழ் ஷிப்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னால் மலேசியாவில் கெடா அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் ரீச் ஆகும். ஸ்டேட் ஆஃப் கெடா அந்த பகுதியில் ரீச் ஆகும். தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பல்லவாஸ் அண்ட் சோலாஸ் பீரியடில் மலேசியாவில் தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு தமிழ் பீப்புள்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. கல்ச்சர் வைஸும் அண்ட் பொலிட்டிக்கல் வைஸும் மலேசியாவில் தமிழ் மக்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. சைனீஸ் ட்ராவலரான இச்சிங் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. எங்கே இருந்து அப்படின்னா நாகப்பட்டினம் டு கெடாங்கிறது வந்துட்டு எந்த பிளேஸ் அப்படின்னா மலேசியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு. தமிழ்நாட்டில் இருக்க நாகப்பட்டினத்துலேருந்து கெடா, அது மலேசியாவில் இருக்க கெடாங்கிற ஸ்டேட் வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? சைனீஸ் ட்ராவலரான இச்சிங். An inscription dated 779 AD CE has been found in Likor, Malay Peninsula. This refers to the trade relationship that the Tamil country had with the peninsula. Today, Tamils form the 3rd largest group in Malaysia after the Malays and the Chinese. One of the biggest Hindu festival in Malaysia is Thaipusam. Tamil is the one of the educational language in Malaysia. மலேசியாவில் லிக்கோர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்வெட்டு வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா 779 ஏடி அப்படின்னா ஆனோ டோமின்ஸ். அதில் சிஇன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஇ அப்படின்னா காமன் ஏரா. ஓகேவா? இந்த ஒரு காலத்தை சேர்ந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது கல்வெட்டு வந்து லிக்கோருங்கிற பிளேஸில் வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருந்தது. மலேசியாவுக்கும் தமிழ் கண்ட்ரிக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இப்போ வந்துட்டு மலேசியாவில் தேர்ட் லார்ஜஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னா தமிழ் மக்களை வந்துட்டு சொல்லலாம். மலேசியன் அண்ட் சைனீஸ்க்கு அடுத்தபடியாக ஒரு பிக்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்குது. தேர்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் எந்த மக்களோட பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா தமிழ் மக்களோட பாப்புலேஷன் வந்துட்டு இருக்குது. மலேசியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிந்து ஃபெஸ்டிவலாக எதை கொண்டாடுறாங்க அப்படின்னா தைப்பூசம் கொண்டாடுறாங்க. தமிழ் வந்துட்டு எஜுகேஷ்னல் லாங்குவேஜாகவும் இருக்குது. ஒன் ஆஃப் த எஜுகேஷ்னல் லாங்குவேஜ் இன் மலேசியா. Next one, do you know பாருங்க, the World Tamil Conference were held to discuss the growth of the Tamil language 3 times in Malaysia. அதாவது வேர்ல்ட் லெவலில் நடந்த தமிழ் கான்ஃபரன்ஸு, அது எதுக்காக அப்படின்னா தமிழ் லாங்குவேஜை வந்துட்டு எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் நடந்துச்சு அந்த கான்ஃபரன்ஸில். அது வந்துட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னா 3 டைம்ஸும் மலேசியாவில், 3 டைம்ஸ் வந்து மலேசியாவில் வந்துட்டு நடந்துச்சு. Batu Caves is a limestone hills which has a series of caves and cave temple located at Kombak district in Malaysia. The Lord Muruga statue at the foot of Batu Cave is second tallest Hindu deity statue in the world. மலேசியாவில் கோம்பக் டிஸ்ட்ரிக்ங்கிற பிளேஸில் சுண்ணாம்பு கல்லால் ஆன குன்று இருக்குது. அங்கே வந்துட்டு பத்து கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேவ்ஸ் அண்ட் கேவ் டெம்பிள்ஸ் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே தான் லார்டு முருகாவோட ஸ்டாச்சு வந்துட்டு இருக்குது. அட் த ஃபுட் ஆஃப் பத்து கேவ்ஸ், அந்த பத்து கேவோட அடிவாரத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா லார்டு முருகாவோட ஸ்டாச்சு வந்துட்டு இருக்குது. வேர்ல்ட்லேயே செகண்ட் டாலஸ்ட் ஹிந்து காடோட ஸ்டாச்சு வந்துட்டு இந்த லார்டு முருகாவோட ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து 140 feet, அதாவது 43 meters. அப்போ வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் ஹிந்து காடோட ஸ்டாச்சு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கைலாசநாதா மகாதேவ் ஸ்டாச்சு. இது வந்து லார்டு சிவாவோட ஸ்டாச்சு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளில் இருக்குது. இதோட ஹைட் வந்து 143 feet, அதாவது 45 meter. Okay children, thank you.